மக்களே, நிறைய பேர் ஆற்றுல இருந்து மீனை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக ஆசைப்படுவீங்க. ஆனால் தூரமாக இருந்தால் செத்து போயிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பொருள் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியை நொப்பி இதில் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் கிடையாது, முக்கியமான பொருள், மீன் சாகாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு. இது வந்து ஒரு பேட்டரியில் யூஸ் ஆகிற பம்பு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஏர் கொடுக்கலாம். அதனால் எந்த மீனும் சாகாது. இங்கே பாருங்கள், இந்த பம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுலேருந்து தான் இப்போ நம்ம ஏர் கொடுக்க போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா டியூப்பு, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஸ்டோன் இருக்குது. இந்த 3 பொருளையும் சேர்த்தோம்னா காற்று வரும். ஆனால் வந்து இதுக்கு கரண்ட் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்ற, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டு சார்ஜ் ஏற்றுறதுக்காக உள்ளது. இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். இப்போ நான் மீனையுமே காட்டுறேன் பாருங்க. அண்ணா மீனை புண்ண உயிரோடு இருக்கா? காட்டிட்டு போனா ஒரு சார்க்கு அந்த திமிங்கலத்தை எடுக்க சொல்லுங்க. அருணாவை திமிங்கலம்னா திமிங்கலம் இது பாத்தீங்கன்னா திமிங்கலம்ன்றாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா சொட்ட வாழை. நிறைய பேர் இது வாழை மீன் கூட நினைச்சுக்குவீங்க. பட் இது வாழை கிடையாது. திமிங்கலம் இது எங்களுக்கு திமிங்கலங்க. அது சாவடிக்க பாக்குறீங்க பாத்தியா மகளே? இப்ப இதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வளர்க்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே, கைக்குள்ள திமிங்கலம் தடக்கி இருக்கோம். பொண்ணா ஓகேண்ணா. அடே புடிங்க மாட்டேன், பயமா இருக்கியா நீவா கம்பெனியா? மகளே, அவ்வளவுதான். நம்ம ஏர் மோட்டரை செட் பண்ணியாச்சு. ஒரே பட்டன் தான் ஆன் பண்ணியாச்சு. இப்ப ஏர் வருதான் போட்டுடலாமா? பொண்ணா வருது போடு. மகளே, அவ்வளவுதான். நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்ப மீனை போய் நாங்க வறுத்து சாப்பிடுறோம். இதை எடுத்துட்டு வீட்டுக்கு திருப்பூருக்கு போறோம். பாய்.